அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம்னா, முத்தக்கின் ஆவதற்கான வழிகளை பற்றி பார்த்தோம். முத்தக்கின்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளை பற்றி பார்த்தோம். அதேமாதிரி சூரா அல் ஹஸ்ரில் சுய பரிசோதனை பற்றி பார்த்தோம். குர்ஆனை பற்றி அறிதலை பற்றி பார்த்தோம். குர்ஆன் அணுகுமுறையை பற்றி பார்த்தோம். அதே போல் அல்லாஹ்வை பற்றி அறிதலை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த வகுப்பில். அல்லாஹ்வை எப்படிலாம் அறிஞ்சிக்க முடியும்னா, குர்ஆனை வாசிப்பதன் மூலியமாகவும் குர்ஆனை கற்பதன் மூலியமாகவும் ஒன்று அறிஞ்சிக்கலாம். இன்னொரு வழி என்னென்னா, அல்லாஹ்வோடைய படைப்புகளை பற்றி நம்ம அவனை பற்றிய சிந்தனையையும் அறிதலையும் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி அறிதலையும் சிந்திப்பதன் மூலியமாக அதன் வழியாக அல்லாஹ்வை பற்றி நாம் அறிஞ்சிக்க முடியும். அல்லாஹ்வை படைப்புகளை பற்றி சிந்திச்சு பார்த்தோம்னா, அல்லாஹ்வை அறிவதற்கான வழிகள் நமக்கு எளிதாக இருக்கும். எப்படின்னா, அல்லாஹ் இந்த வானங்களை படைச்சிருக்கான், இந்த பூமியை படைச்சிருக்கான், அண்ட சராசரங்களை படைச்சிருக்கான், இந்த அழகிய வடிவில் இந்த மனிதனை படைச்சிருக்கான், தண்ணீரை படைச்சிருக்கான், மலையை படைச்சிருக்கான், நீரை படைச்சிருக்கான், நதியை படைச்சிருக்கான், கடலை படைச்சிருக்கான், உயிர் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் படைச்சிருக்கான், ஒவ்வொரு வகையிலையும் ஜோடி ஜோடிகளாக எல்லாம் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவன் படைத்த அனைத்து படைப்புகள்லேயும் உள்ளார்ந்து ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இது யாரால் படைக்க முடியும்? அல்லாஹுவால் தான் படைக்க முடியும். வேறு யாராலையும் இப்படி ஒரு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் படைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும். அல்லாஹுடைய படைப்புகளை பற்றியும் அத்தாட்சிகளை பற்றியும் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த குர்ஆன் என்ன நமக்கு சொல்லுது, குர்ஆனில் அல்லாஹ் படைப்புகளில் என்ன சொல்கிறான், சான்றுகளை பற்றி நம்ம சிந்தித்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அல்லாஹுடைய படைப்பு மிக பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத விளங்க முடியும். அல்லாஹுவால் தான் இப்படி பிரம்மாண்டமான ஒரு படைப்பை படைக்க முடியும். நுணுக்கமான படைப்புகளையும் அல்லாஹ்வால் தான் படைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்வுபூர்வமாக அதை சிந்திச்சு பார்த்தோம்னா, அதன் மூலியமாக நம்ம அல்லாஹுவை அறிய முடியும். அல்லாஹுவால் மட்டும்தான் இந்த செயல்களை செய்ய முடியும், இப்படிப்பட்ட படைப்பாளன் அப்படின்னு நம்ம அவனை அறியக்கூடியதற்கான ஒரு வழியாக அது அமையும். மேலும் குர்ஆனை படிப்பதன் மூலியமாக 5 வழிகள் மூலியமாக அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அதில் முதல் வழி என்னன்னா, அல்லாஹுவை பற்றிய பெயர்களை பற்றி, பண்புகளை பற்றி, ஆற்றல்களை பற்றி அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்வதின் வழியாக நம்ம அல்லாஹ்வை அறிய முடியும். உதாரணத்துக்கு அல்லாஹ் பார்க்கிறான் அப்படி சொன்னோம்னா, அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், எதை பார்க்குறான், அல்லாஹுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்படி அல்லாஹுவை பற்றிய சிந்தனை அவனை அறிவதற்கான வழிகளை நமக்கு திறந்து வைக்கும். அல்லாஹ் சூரா 34வது அத்தியாயம் 1-2 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி வ லஹுல் ஹம்து ஃபில் ஆஹிரதி வ ஹுவ ஹக்கீமுல் ஹபீர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹுக்கே புகழனைத்தும், வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன, மறுமையிலும் புகழ் அவனுக்கே உரியது, அவன் ஞானமிக்கவன் நன்கறிந்தவன் அப்படின்னு முதல் வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதாவது புகழ் எல்லாமே அல்லாஹுக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்புறம் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியனன்னு சொல்கிறான். அப்போ வானத்தில் உள்ள நட்சத்திரமாக இருக்கட்டும், அண்ட சராசரங்கள் அனைத்து கோள்களையும் சரி, வானவர்கள் சரி, அல்லாஹ் படைத்த அனைத்துமே, வானத்தில் உள்ள அனைத்துமே அல்லாஹுக்கு தான் உரியது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பூமியில் உள்ளது எதாக இருந்தாலும், மனிதர்களாக இருக்கட்டும், அனைத்து விலங்குகளாக இருக்கட்டும், பூமியில் உள்ள படைப்பு எல்லா படைப்புகளுமே அல்லாஹுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம வீடு கட்டி நம்ம வாழ்ந்து நம்ம இருக்கோமே, இதெல்லாம் நம்மளுடையதாக கிடையாது, அல்லாஹ்வின் அருளின் காரணமாக நமக்கு கிடைச்சது இது. அப்போ நம்ம இந்த
அல்லாஹ் இந்த சொல்வதன் வழியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்களை பற்றி நம்ம சிந்திச்சு அதை பார்த்தோம்னா அவனை பற்றி சிந்திக்க போகும்போது அவனோட அருள்களையும் அவனை பற்றிய ஆற்றல்களையும் சிந்திக்க போகும்போது அவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவதன் மூலியமாக நம்ம அவனை அறிய முடியுது. இதுலேருந்து அவன் என்ன சொல்கிறான், புகழ் யாருக்கு, அல்லாஹ்வுக்கே உரியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஞானமிக்கவன், நன்கு அறிந்தவன், எல்லாவற்றையும் வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி நான் நன்கு அறியக்கூடியவன் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்கிறான். மேலும் பூமியில் உள்ளவையும் பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதை நோக்கி மேல் செல்வதையும் அவன் அறிகின்றான். அவன் நிகரற்ற அன்புடையோன் மன்னிப்பவன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதாவது பூமியில் நுழையும் போதுன்னா உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, அதாவது ஒரு விதைய போட்டோம்னா அது பூமியில் உள்ளே போய் அது திருப்பி என்ன அதுலேருந்து செடியாக முளைச்சி வெளியே போகும்போது அது எப்படிப்பட்டு வரும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிஞ்சவன். பூமியில் நுழையிறதா இருந்தாலும் சரி வெளிப்படுவதாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ் தான் அறிவேன்னு சொல்கிறான். அதே மாதிரி வானத்திலிருந்து இறங்குவதையும் மழை எவ்வளோ வரும், எப்படி வரும், எந்த அளவு வரும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அப்போ பூமியிலேருந்து மழையாக இருக்கட்டும் வேறு என்ன ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அது இறக்குவதையும் அதாவது மேலே செல்வதையும் அதை நோக்கி அதாவது வானத்தை நோக்கி அது மேலே செல்வதையும் அதாவது பூமியில் வெப்பத்தின் காரணமாக நீர் ஆவியாகி போகக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நமக்கு மனித சிந்தனைக்கு அறிஞ்சு இந்த விஷயங்கள் தான் நம்ம அறியக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இது இல்லாமல் பல விஷயங்கள் இந்த குரான் விஷயங்கள்லேருந்து நம்ம சிந்தித்தோம்னா நிறைய கிடைக்கும். அறிவியல் பூர்வமாக நம்ம குரான் அணுகும்போது நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் யார் அறிவேன் அப்படின்னு சொல்கிறான், அல்லாஹ் மட்டும்தான் அறிவேன்னு சொல்கிறான். அப்போ நிகரற்ற அன்புடையும் மன்னிப்பவன், இங்கே மன்னிப்பவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அளவில்லா யாரையும் போல் இல்லை நிகரில்லாத அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் அறிவதற்கான வழியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தன்னை வணங்க சொல்லி கட்டளையிடுவதன் மூலியமாக அதன் மூலியமாக வணக்க வழிபாடுகள் மூலியமாக அல்லாஹ்வை அறிய முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 6வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹா இல்லாஹுவல் ஹலிகுல்லி ஷையின் ஃபஅபுதூஹு வஹுவ அலா குல்லி ஷையின் வக்கீல். அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். எனவே அவனையே வணங்குங்கள். அவன் அனைத்து பொருட்களுக்கும் பொறுப்பாளன். அல்லாஹ் இதில் என்ன சொல்லி காட்டுறான், அவனை தவிர வணங்குறதுக்கு இறைவன் வேறு யாரும் இல்லை. தகுதி எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் எப்படிப்பட்டவனா, ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். எல்லா பொருளையும் படைத்தது யாருன்னா அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி அல்லாவே அவனை பற்றி சொல்லி காட்டுறான். எனவே அவனையே எல்லாத்தையும் நான் தானே படைத்தேன், அப்போ நீங்கள் என்னை மட்டும்தான் வணங்குறதுக்கான காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். எல்லாத்தையும் படைத்தது நான் தான், அப்போ நீங்கள் என்னையே வணங்குங்க. மேலும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அவன் அனைத்து பொருட்களுக்கும் பொறுப்பாளன். எல்லா பொருட்களுக்கும் பொறுப்புடையவன் யாரா? அல்லாஹ் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ எல்லாத்தையும் படைத்தது அல்லாஹ். அப்போ அவனை வணங்குறதுக்கு தகுதி இது போதாதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். எல்லா பொருளுக்கும் பொறுப்பாளன் யாருன்னா அல்லாஹ் தான் சொல்கிறான். நம்ம இப்போ சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்பாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், இல்லை நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், வானம் பூமி எல்லாவற்றையுமே பொறுப்பாளன் யார்? அல்லாஹ். நம்ம உழைக்கிறதுனால நமக்கு ரஜக் கிடைக்கப்போதா? இல்லை. அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக தான் நமக்கு ரஜக்கு கிடைக்கிது. இதை சிந்திப்பதன் மூலியமாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாவே சொல்கிறான், அல்லாஹ் நம்ம கொடுத்த நேமத்துக்களை பற்றி நம்ம சிந்திக்கணும். என்ன இப்போ நம்ம வீடாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் கொடுத்துருக்கான் அல்லாஹ். இதை நம்ம இதை பற்றி சிந்தித்து பார்த்தோம்னா அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நம்ம நன்றி செலுத்துவதன் மூலியமாக அவனை பற்றி அறிய முடியும். நம்ம எல்லாத்தையும் கொடுத்தவன் அல்லாஹ் தான், அவனு தான் வணங்கக்கூடியவன், எல்லாத்துக்குமே பொறுப்பாளன் அவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை நம்ம அறிய முடியும்.
அடுத்தது அல்லாஹ் வந்து 3வது வழியாக அல்லாஹ்வை அறிதற்கான வழியாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அவனோட ஏவல்கள் விளக்குகளை வந்து செயல்படுத்துவதன் மூலியமா, அதாவது இது செய், இது செய்யாத, இது நல்லவை, இது தீயவைன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாத்தையும் கட்டளையிடுவதை பற்றி, அந்த கட்டளையை பற்றி, நமக்கு இட்ட கட்டளைகள் பற்றி, ஏவல்களை பற்றி நம்ம சிந்திச்சோம்னா அதன் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை அறிய முடியும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க முடியுது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு பெற்றோரை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பெற்றோர் நம்ம எப்படி இருப்பாங்கன்னா, நீ இதை படி, இது செய், அது பண்ணு, நீ இது மாதிரி இருந்தால் உன்னோட வாழ்க்கைக்கு இது சிறந்ததாக இருக்கும், நீ இந்த தவறை செஞ்சனா அது உன் வாழ்க்கைக்கு வந்து கெட்டதாக இருக்கும், நீ இப்படி படித்தா முன்னேறுவ, நீ இதை பண்ணால் உனக்கு தர்மம் செஞ்சால் நன்மையான காரியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பெற்றவங்க எப்படின்னா தன்னோட குழந்தைங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களிலையும் இருந்து அவங்கள வந்து கைட் பண்ணுவாங்க. நீ இது செய், இது செய்யாத, அது பண்ணால் நீ நல்லா இருப்ப, இது பண்ணால் நீ உன்னோட வாழ்க்கைக்கு அது தவறாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து அக்கறைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல தான் அல்லாஹ் வந்து எப்படி இருக்கான், நம்ம மீது அக்கறைப்படுறான். பெற்றவங்க எப்படி செய்வாங்க, ஒரு விஷயத்தை அன்பு காட்ட போகும்போது அளவில்லாத அன்பு காட்டுவாங்க, அன்பு அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தவறு அப்படின்னு தவறாக அது அந்த குழந்தையோட தீயதாக அமைஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு செயலை செய்ய போகும்போது அது செய்யக்கூடாதுன்னு தண்டிக்கிறது கூட ஒரு அருளாக தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஏன்னா அது அந்த குழந்தைக்கு நன்மையாக தான் இருக்கும். அதே போல் தான் அல்லாஹ் வந்து கருணையாளன். நம்மளை வந்து மறுமையில் வெற்றி அடைவதற்கு வழிகளை வந்து இது செய், இது செஞ்சால் நீ தர்மம் செய், தர்மம் செஞ்சால் உங்களுக்கு மறுமையில் வந்து சொர்க்கம் கிடைக்கும், இது விபச்சாரம் செய்யாத, திருடாத, கெட்ட பேச்சுகள் பேசாத, அந்த மாதிரி அடுத்தவங்கள நோவினை செய்யாத அப்படின்னு ஒவ்வொரு செயல்களுமே வந்து அந்த தீயவற்றிலேருந்து தடுக்க அந்த தடைகள் கூட அது வந்து மனிதருக்கு வந்து நன்மையான காரியங்களை அமையுது அப்படின்னு ஒரு பெற்றோங்களை விட அதிகமாக அன்பு மனிதனிடத்தில் அன்பு காட்டக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கான் அப்படிங்கிறத சிந்திப்பதன் மூலியமாக நம்ம அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவன், அன்பானவன்கிறத வந்து நமக்கு வந்து விளங்க முடியுது. இந்த கட்டளைகள் எல்லாம் மனிதனுக்கு நன்மையை தான் தரக்கூடியது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு விஷயம் செய்யாதுன்னு கட்டளையிடுவதற்கு வந்து மனிதருக்கு வந்து அது நன்மையாக தான் அமைங்கிறத குறித்து 16வது அத்தியாயம் 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீதியையும் நன்மையையும் உறவினருக்கு கொடுப்பதையும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். வெட்கக்கேடானதவற்றையும் தீமையையும் வரம்பு மீறுவதையும் உங்களுக்கு தடுக்கின்றான். நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றான். அப்போ நீங்கள் நன்மை அடையணும், நல்லுணர்வு பெறணும் அப்படின்னு நம்ம மீது அக்கறையாக இருக்கான் அல்லாஹ் அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த அவனுடைய ஏவல்களையும் கட்டளைகளையும் நம்ம சிந்திப்பதன் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சு கொள்ள முடியுது. அவனுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய புரிதலை நம்ம அடைய முடியுது. 4வது வழியாக நல்லோர்களுக்கு நற்காலியங்கள் கொடுக்கறது, நற்கூலியை பற்றி, அதாவது நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மை என்ன நன்மை செஞ்சாங்களோ அதற்கு கூலியாக நற்கூலியை வழங்குவதன் மூலியமாக, அதை பற்றி சிந்திப்பதன் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சிக்க முடியும். 2வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோருக்கு சொர்க்கச்சோலைகள் உள்ளன என்று நற்செய்தி கூறுவீராக. அவற்றின் கீழ்ப்பகுதிகள் ஆறுகள் ஓடும். அதில் ஏதாவது கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன் இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என கூறுவார்கள். அதே தோற்றமுடையதுதான் இதற்கு முன்னரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைகள் உள்ளன, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டது மூலியமாக, அல்லாஹ்வை நம்பி அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலியமாக அல்லாஹ் நமக்கு வந்து சொர்க்கத்தை தரேங்கிறான். அவற்றில் அதில் வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகளோடும் அங்கே வந்து உணவு வந்து கனி வழங்கப்படும். இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துலேயும் நாங்கள் இதை தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லுவாங்களாம். அப்போ அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, இது அது மாதிரி இல்லை, இது அதை விட சிறந்தது அப்படின்னு
அங்கே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு தூய்மையான துணைகளும் இருக்குது. அவங்க வந்து அங்கே எப்படி இருப்பாங்களா, நிரந்தரமாக இங்கே நம்ம செய்யக்கூடிய நற்கூலிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் எப்படின்னு நிரந்தரமான சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறான். நிரந்தரம்னா முடிவில்லாத, அதாவது இன்ஃபினிட்டியாக எல்லை இல்லாத ஒரு நன்மையை தர்றான். நம்ம வந்து அற்பமாக, அதாவது ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கூலியை தர்றேங்கிறான். அல்லாஹோடு. ஆனால் நம்ம எந்த நம்பிக்கையோடு செய்யணும், அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான் அப்படின்னு நம்ம அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ஒருவனே மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருந்து நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ் நமக்கு எப்படி தரேங்கிறான், முடிவில்லாத வாழ்க்கையை நமக்கு தரேங்கிறான். இது எப்பேற்பட்ட பேரருள்! இது யாரால் தர முடியும், அல்லாஹுவால் தான் தர முடியும். அப்பேற்பட்ட அந்த அருளை பற்றி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, அல்லாஹ் எவ்வளோ மகத்தானவன், அவனுடைய பண்பு எப்படிப்பட்டது, அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, அவனோட நேசம் எப்படிப்பட்டது, அவனோட கருணை எப்படிப்பட்டதுன்னு நம்ம விளங்க முடியுது. அப்போ இந்த நல்லவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காரியங்களுக்காக அவன் கொடுக்கக்கூடிய கூலியை பற்றி நம்ம சிந்திக்கும் போது அல்லாஹுவை வந்து அறிஞ்சு கொள்ள முடியுது. அவன் எப்பேற்பட்ட கருணையாளன் அப்படிங்கிறத நம்ம விளங்க முடியுது. அதே போல் 5வது வழியாக என்னென்னா, அல்லாஹ் எப்படி அறிஞ்சிக்கலான்னா, அதே மாதிரி தீயோருக்கு கொடுக்கின்ற தண்டனையை பற்றி நம்ம சிந்திப்பதன் மூலியமாக அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. அல்லாஹ் எவ்வளோ கருணையாளங்கிறத நம்ம நல்லவருக்கு கொடுக்கக்கூடிய இது அருளை பற்றி பார்த்தோம். அதே போல் அவனோட தண்டனையும் எவ்வளோ மிகப்பெரியது. அவன் எப்பேற்பட்ட எச்சரிக்கைகளை கொடுக்குறான், அவன் எப்பேற்பட்ட தண்டனைகளை கொடுக்குறான், எப்பேற்பட்ட கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க போகும்போது அல்லாஹ்வை அதுலேருந்தும் அறிய முடியுது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் ஹஜ் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 42, 43, 44 வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முகம்மதே, இவர்கள் உம்மை பொய்யென கருதியதனால் இவர்களுக்கு முன் நூஹு சமுதாயமும், ஆது சமுதாயமும், இப்ராஹிம் சமுதாயமும், லூத்துடைய சமுதாயமும் சமுதாயத்தினர் மத்தியவாசிகளும் பொய்யென கருதினர். மூசாவையும் பொய்யென கருதினர். எனவே என்னை மறுத்தோருக்கு அவகாசம் அளித்தேன், பின்னர் அவர்களை பிடித்தேன் என்று எனது வேதனை எவ்வாறு இருந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எத்தனையோ ஊர்கள் அநீதி இழைத்து வந்த நிலையில் அவற்றை அழித்துள்ளோம். அவை முகடுகளுடன் சேர்ந்து விழுந்து கிடக்கின்றன. கேட்பாரற்ற கிணறுகளாக பாழடைந்த கோட்டைகள். அல்லாஹ் எப்படி அழிப்பேங்கிறான், இந்த மாதிரி என்னை நிராகரித்து என்னோடய தூதர்களை வந்து அவங்க வந்து நிராகரித்தாங்கன்னா அவங்கள எப்படி அழிப்பேங்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறான். அநீதி இழைத்த நிலையில் அந்த ஊரை வந்து முகடே இல்லாமல் அவன் சேர்ந்து விழுந்து கிடந்தன, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ தண்டிப்பதில் அல்லாஹ் எவ்வளோ மிக பெரியவன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் அழிக்க போகும்போது எச்சரிக்கை சொல்லி அல்லாஹ் அழிக்கிறான். அவனோட தண்டனை எவ்வளோ கடுமையானது அப்படிங்கிறத நம்ம சிந்திப்பதன் மூலியமாக அவன் எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் அப்படிங்கிறத நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியுது. மேலும் அறிதல்லையே அல்லாஹுவை பற்றிய அறிதல் தான் மிகப்பெரிய அறிவு. அதில் வந்து அல்லாஹ்வை பற்றி அறிய நம்மளோட பார்வையும் நம்மளுடைய சிந்தனைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது லா இலாஹா இல்லல்லாஹுவை பற்றி, அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை பற்றி லா இலாஹா இல்லல்லாஹை பற்றி நம்ம சிந்திக்க போகும்போது அல்லாஹ் வந்து அந்த தவறிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதான். அதை பற்றி அறிதல் பண்ண போகும்போது வணக்கத்துக்குரியவன் ஆண்டவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அதை பற்றி நம்ம சிந்திக்க போகும்போது அல்லாஹ் வந்து நம்மளை தீமையிலேருந்து தடுத்து நம்மளை நன்மையின் பக்கம் அழைச்சி செல்கிறான். அல்லாஹ் எவ்வளோ இறக்கமுடையவன், அன்புடையவங்கிறத மன்னிப்பவன் அப்படிங்கிறத 5வது அத்தியாயம் 34வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அவர்களில் நீங்கள் சிறைப்பிடிப்பதற்கு முன் திருந்திக் கொள்வோரை தவிர அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது
தண்டனை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் திருந்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான். நான் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒவ்வொரு வசனங்களிலும் அல்லாஹ் எப்படி அவனுடைய ஆற்றல்களை பற்றி அவனே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் 131வது வசனத்தில் சொல்கிறான், அகலமு இன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீம், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ் எல்லா பொருள் மீதும் அல்லாஹ் என்ன ஆற்றலுடையவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2:244 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள், அவனே செவியுறுபவன் அறிந்தவன். இன்னல்லாஹ் சமியுல் அலீம் அப்படின்னு சொல்லி காட்டுறான், அவனே செவியுறுபவன், அவனை பற்றியே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2:233 அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹு வ அலமு இன்னல்லாஹ பிமா தஅமலூன் பஷீர், அதாவது அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நமக்கு ரஜக்களிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தீர்ப்பவன் யார்? அல்லாஹ். அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் நமக்கு வாழ்வாதாரம் வழங்குபவன் ரப்பு. அதே மாதிரி நம்ம வந்து ரப்புக்கு பயந்து நேர்மையாக நடப்பது தான் அல்லாஹ்வை பற்றிய அறிதலை நமக்கு விளங்குது. அல்லாஹ்வை பற்றி நம்ம அறிஞ்சோம்னா தவறிலிருந்து விடுபட்டு நேரான பாதையில் நம்மளை நடக்க செய்வான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய புரிதல் தான் நம்மளை மறுமைக்கான வெற்றியையும் நம்மளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. எப்படின்னா மூசா நபியே இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா மூசா நபி ஒரு மனிதரை கொலை செஞ்சோன்னா அதுக்கு ஃபிரௌனுக்கு பயந்து அவங்க நாடு துறந்து போயிட்டாங்க. அப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் அல்லாஹ் அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் இறைவன், எனக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லி அந்த தடியை போட்டோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க? பின்னங்கால் பிரடியில் அடிக்க திரும்பி ஓடுறாங்க, பயந்து நடுங்கி ஓடுறாங்க. அப்போ பயத்தோடு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் திக்குவாயாச்சு, எனக்கு ஹாரூனை நபியாக அனுப்பு, அப்போ தான் நான் ஃபிரௌன்கிட்ட போய் நான் பிரச்சாரம் செய்ய முடியும், இஸ்ரவேலர்களை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அப்போ அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல்களை, பண்புகளை, தன்னோட புரிதலை எல்லாத்தையும் இது மூசா நபியை வழங்க வச்சு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனுடைய பற்றிய அறிவை மூசா நபிக்கு விளங்குனதுக்கு அப்புறமா மூசா நபியோட வாதத்திறமை எப்படி இருந்துச்சு? அந்த ஃபிரௌன்ட்ட போய் அந்த சபையில் போய் பேச போகும்போது அப்போ எப்படி பேசுனாங்க? என்னோட ரப்பு என்னோட இருக்கான் அப்படின்னு எவ்வளோ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் அவங்க அல்லாஹ் கொடுத்த வாத திறமையினால் அந்த ஃபிரௌனையும் அவங்களுடைய அந்த சபையினரையும் எப்படி எதிர்கொண்டாங்க? அதற்கான அறிவு எங்கேருந்து இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய பற்றிய அறிவு தான் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஒரு நேர்வழியாக இருந்துச்சு. அதே போல் மூசா நபிக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிதல் எவ்வாறு இருந்துச்சோ அதே போல் குர்ஆன் அணுகுமுறையில் அல்லாஹ்வை பற்றிய அறிதலையும் வழிகளையும் அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்மையிலும் மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருளணும் என்று துவா செய்தவளாக முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.